இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ராகி லட்டு எப்படி பண்ணுறது, நான் என்ன மாதிரி மெத்தடில் பண்ணி விற்பனைக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வயசு ஆக ஆக எலும்பு தேய்மானம் இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த ராகி கருப்பட்டி லட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக ராகி லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கேன். நான் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் காட்டியிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேவையான பொருட்கள் பார்த்துலாம். 1 கப் ராகி மாவு, ஒரு முழு கருப்பட்டி, 1 டேபிள் ஸ்பூன் நெய், அரை மூடி தேங்காய், 2 ஏலக்காய், 15 முந்திரி, 15 பாதாம். இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா லட்டு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ இந்த தேங்காயை ஏலக்காயோட சேர்த்து பல்ஸ் மோட் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாதாம் முந்திரியை ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ராகி மாவு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்காக நான் மண் சட்டி வச்சு தான் வறுக்க போகிறேன். எடுத்து வச்சுருக்கேன் நெய் அதில் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் மாவை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கைவிடாமல் வந்து வறுத்துட்டே இருங்க. ராகி மாவு வந்துட்டு நல்லா வறுபட்டுருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்டொமக் அப்செட் ஆகும். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நான் இதை வறுத்து எடுத்துட்டேன். இப்போ கருப்பட்டி கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்காக 1/4 கப்பு இப்போ தண்ணியும் சேர்க்குறேன். கொஞ்சம் திக்கானதும் இடையிடையில தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கரையிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி வந்துடாமல் 1/4 கப் அளவு தண்ணி இருக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இடித்து வச்சுருக்க பாதாம் முந்திரி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க பாகம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மாவு எல்லாமே வந்து பாகில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் தடவிட்டு நீங்கள் நார்மலாக லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் ராகி லட்டு. நம்ம இப்போ பண்ண போகிறது ராகி லட்டு கிடையாது. உங்களுக்காக ஒன்றே இதில் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு போயிட்டு நம்ம வந்து தேங்காயெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்காக தேங்காயை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுனாலும் லட்டு வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதாவது மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிச்சிடும். நார்மலாக வந்து வெளியில் வச்சோம் அப்படின்னா லட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு ஸ்டெப்பு பண்ண போகிறோம். அதே மண் சட்டிலேயே 1/4 கப் நாட்டு சக்கரை, 1/4 கப் தண்ணி சேர்த்து சக்கரை கரையிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இந்த சக்கரை பாவோட கொட்டிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது தண்ணி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப பாகில் வந்து அப்படியே மாவை கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாவை எடுத்து மாவில் கொட்டி நல்லா திரட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக தெரியும். மாவில் இருக்கக்கூடிய சூடெல்லாம் அடங்குற வரையும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல வச்சுருங்க மாவை. அதுக்கப்புறமா எடுத்து கையில் வந்து நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் தடவிட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும். குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். நம்ம கொடுக்குறத ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நேர்மையாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கான கஸ்டமர்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.